முக்கிய செய்திகள். தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் பூங்கா ஆய்வு புதுவையிலும் அமைக்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர் என்பதால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி கேரள இளம்பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு பள்ளியில் நடந்த டெங்கு விழிப்புணர்வு பேரணியை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் புதுச்சேரி கொம்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் டெங்கு தடுப்பு குறித்த பதாகைகளை கைகளில் ஏந்தி தண்ணீர் தேங்க விடாதீர், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்போம், கொசுவலை பயன்படுத்துவோம் உட்பட விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பிய வண்ணம் சென்றனர். இந்த நிகழ்வில் தலைமை ஆசிரியர் குணசுந்தரி, பொறுப்பாசிரியர்கள் சுவாமிராஜ், தர்மகன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கும் குப்பையிலிருந்து ஆர்கானிக் உரம், தொழிற்சாலை கழிவிலிருந்து செங்கற்கள். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார்பில் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி தலைமையிலான குழுவினர் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை மையத்தை பார்வையிட்டனர். அப்போது அம்மையத்தின் நிர்வாகி அருண் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் கழிவு மறு சுழற்சி மற்றும் இயற்கை வள ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை பணிகள் குறித்து விளக்கமளித்தார். நகரின் பல்வேறு பகுதிகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. பின்னர் அவை மாடுகள் மற்றும் பன்றிகளுக்கு உணவாக வழங்கப்படுகிறது. அதற்கு பின்னர் மீறும் பொருட்கள் இயந்திரங்கள் மூலமாக கலவையாக்கப்பட்டு சாணத்துடன் உதிர்ந்த இலைகள் உட்பட இயற்கை கழிவுகள் சேர்க்கப்பட்டு சுமார் 2 மாதங்கள் உலர வைக்கப்படுகின்றன. இதன் மூலம் தரமான ஆர்கானிக் உரம் தயாரிக்கப்பட்டு விவசாய பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. மேலும் மைய வளாகத்திலேயே மாடுகளுக்கான தீவனமும் தயாரிக்கப்பட்டு கால்நடை வளர்ப்புடன் இணைந்த மேலாண்மை நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இதுடன் பவுண்டரி தொழிற்சாலைகளில் இருந்து கிடைக்கும் கழிவு மணல் சேகரிக்கப்பட்டு சிமெண்ட் கலவையுடன் இணைத்து செங்கற்களும் தயாரிக்கப்படுகின்றன. இதுவரை சுமார் 70 லட்சம் செங்கற்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தொழிற்சாலையின் சுற்றுச்சுவர் மற்றும் வளாகத்தில் உள்ள பல்வேறு கட்டுமானங்களும் இந்த செங்கற்களை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கழிவுகளை பயனுள்ள வளங்களாக மாற்றும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சிறந்த செயல்முறையை புதுவையிலும் மேற்கொண்டு பயனுள்ள வகையில் செயல்படுத்திட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா புதுவை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் வருகின்ற 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி புதுச்சேரி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய காவல்துறையின் உயரிய விருதான ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பு, மாநில பாதுகாப்பு, அவசரகால மீட்பு, மனிதாபிமான சேவைகளில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுவதற்கான சான்றாக விருது வழங்கப்பட உள்ளது. இந்த விருதினை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்க மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா புதுச்சேரி வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர் வருகின்ற 18ஆம் தேதி அல்லது 25ஆம் தேதி புதுச்சேரி வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக புதுவை கோரிமேடு மைதானத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. விழா மேடை, தரைத்தள பணிகள் எஸ்பி நல்லாம் கிருஷ்ணராய பாபு, இன்ஸ்பெக்டர் பாபு உள்ளிட்டோர் தலைமையில் அமைக்கப்பட்டு வருகிறது. மேடை அலங்கார பணிகளை மேற்கொள்ள எஸ்பி ரங்கநாதன், இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உள்ளிட்டோருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. காவலர்களும் காலை மாலை வேளையில் தீவிர அணிவகுப்பு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 71,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வங்கி அதிகாரி போல் பேசி வங்கியின் மூலம் புதிய ஏடிஎம் கார்டு வழங்க உள்ளதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார். அதை நம்பிய அவர் தனது வங்கி அனைத்து விவரங்கள் மற்றும் ஓடிபியை தெரிவித்துள்ளார். அதன் பின்பு சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 36,400 ரூபாய் எடுக்கப்பட்டது.
இதேபோன்று புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 9,500 ரூபாயையும், நாவர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் 4,800 ரூபாயையும், கிருமாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் 20,000 ரூபாய், நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் 1000 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 71,700 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் பூங்கா ஆய்வு புதுவையிலும் அமைக்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை. கோவையில் போஷ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதி உதவியுடன் ரேக் என்ற தன்னார்வ அமைப்பு மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்காக தமிழகத்திலேயே முதன்முறையாக அமைக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்கா ஆய்வு செய்யப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலில் புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூங்காவில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை பார்வையிட்டனர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆட்டிச குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விளையாடும் வகையில் வீல் சேர் அணுகுமுறை வசதிகள், சிறப்பு ஊஞ்சல்கள், இசையுடன் கூடிய விளையாட்டு உபகரணங்கள், உணர்வு திறனை மேம்படுத்தும் விளையாட்டு அம்சங்கள் உட்பட பல்வேறு வசதிகள் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பூங்காவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் விரிவாக கேட்டறிந்த அக்குழுவினர் இதுபோன்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு பூங்காவை புதுச்சேரியிலும் அமைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் உடல், மனம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு துணை புரியும் வகையில் இந்த திட்டத்தை புதுச்சேரியிலும் செயல்படுத்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறியுள்ளார். புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி கேரள இளம்பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியில் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பர்சனல் செக்ரட்டரி வேலை வழங்குவதாக கூறி கேரளாவை சேர்ந்த இளம்பெண்ணை வரவழைத்த தனியார் நிறுவன உரிமையாளர் அவரிடம் சுமார் 5 லட்சம் ரூபாய் பெற்று மோசடி செய்ததுடன் அடுக்குமாடி குடியிருப்பில் அடைத்து வைத்து தாக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவை சேர்ந்த இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் லட்சுமிகாந்தன் மீது கிருமாம்பாக்கம் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து பணம் பெற்றதுடன் முதலமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் செல்வாக்கு இருப்பதாக மிரட்டி கொடுமைப்படுத்தியதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்தன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மங்கலம் தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கணுவாய்பேட்டை, சாமியார் தோப்பு மற்றும் கோட்டைமேடு பகுதிகளில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொதுப்பணித்துறை மூலமாக புதுப்பிக்கப்பட்ட இந்த மையங்கள் மூலமாக அப்பகுதி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் மேம்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கு பெற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் ஆலயத்தின் 91வது பிரமோற்சவத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பொன்னுமாரியம்மன் கோவில். இந்த திருக்கோவிலின் 91வது பிரமோற்சவ விழாவை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உட்பட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பொன்னு மாரியம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டையில் சுமார் 16.41 லட்சம் ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 16,41,423 ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை சித்தி விநாயகர் கோவில் தெரு மற்றும் அதனை ஒட்டிய உள்தெருக்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்த பணியை சட்டப்பேரவைத் தலைவரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏவுமான அன்பழகன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகசுந்தரம், ஆய்வாளர் ரவி, ஊர் பிரமுகர்கள் ஜெயராமன், குமார், விட்டல், சேகர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர் என்பதால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. மத்திய அரசு புதுவை அரசின் நடப்பாண்டு பட்ஜெட் தொகை ரூபாய் 14,300 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் இம்மாத இறுதியில் சட்டசபை கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நாளை வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் பிறக்கவுள்ள நிலையில் வழக்கமாக ஆடி மாதத்தில் சுப காரியங்களை துவங்குவதில் முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர். இதனால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூட்டுவதற்கு வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆவணி மாதம் பிறக்கவுள்ள நிலையில் அப்பொழுதுதான் சட்டசபை கூடும் வாய்ப்பு உள்ளது. இதனிடையே தற்காலிக சபாநாயகர் அன்பழகனை வைத்தே சட்டசபையை நடத்திடவும் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சட்ட வல்லுநர்களுடன் ரங்கசாமி கலந்து பேசியுள்ளார். அப்போது அவர்கள் புதிதாக சபாநாயகர் நியமிக்கும் வரை தற்காலிக சபாநாயகர் பதவியில் நீடிக்கலாம் என்றும் கருத்து கூறியது குறிப்பிடத்தக்கது. ஏம்பலம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மின் கோபுர விளக்குகளை தொகுதி எம்எல்ஏ மோகன்தாஸ் துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட உயர்மின் கோபுர விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஏம்பலம் விநாயகர் கோவில் வீதி, பாலமுருகன் நகர், இந்திரா நகர், விளையாட்டு திடல் மற்றும் புதுக்குப்பம், புத்துக்கோவில், பேருந்து நிலையம் மற்றும் நத்தமேடு உட்பட பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டில் சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்ட பணிகளை தொகுதி எம்எல்ஏ ரவிக்குமார் திறந்து வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு மகேஸ்வரி நகர் மற்றும் மகேஸ்வரி நகர் விரிவாக்கம், விஸ்வேஸ்வரி நகர் பகுதிகளில் சுமார் 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட புதிய குடிநீர் திட்ட பணிகளை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த திட்டத்தின் கீழ் புதிய ஆழ்துளை கிணறு, நீர் உந்து மோட்டார் மற்றும் மின்னோக்கி குடிநீர் விநியோக குழாய்கள், வீட்டு இணைப்புகள் மற்றும் சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் மூலமாக சுமார் 1500 பேர் சீரான குடிநீர் வசதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி பிறந்தநாள், கருணை இல்ல குழந்தைகளுக்கு மதிய உணவு. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட கம்பன் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் கருணை இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பாவான நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார், பாபு மற்றும் ஜெயந்தி உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவை வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடி வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் பாவான நகர் ஆனந்தராஜ், செல்வம், வேலு, குமார் மற்றும் பாபு, ஜெயந்தி உள்ளிட்டோர் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்குத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா நெட்டப்பாக்கம் தொகுதியில் பாமகவினரால் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 38ஆம் ஆண்டு துவக்க நாள் விழா தொகுதி தலைவர் காந்திதாஸ், செயலாளர் சௌரிராஜன் தலைமையில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார்கள். தொடர்ந்து பாமக கட்சி கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் முன்னவர்கள் ஆற்றிய தியாகங்கள் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் குமார், ஆறுமுகம், சபரிநாதன், ஹரிஹரன், புஷ்பராஜ், சதீஷ்குமார், அசோக், அமர்நாத், பிரபாகரன், அரவிந்தன் மற்றும் இளைஞர் அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் முதல் மாற்றுத்திறனாளிகள் பூங்கா ஆய்வு புதுவையிலும் அமைக்க லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் தீவிர பற்று கொண்டவர் என்பதால் ஆடி மாதம் முழுவதும் சட்டசபை கூட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி கேரள இளம்பெண்ணிடம் 5 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.